அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு தனது சொந்த ராசியான துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகும் சுக்கிரன் அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார். இதன் காரணமாக மகர ராசினியர்களுக்கு புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு பல முன்னேற்ற பலன்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பெயர்ச்சியின் காரணமாக மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவி, விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும்போது குறிப்பா மகர ராசினியர்களான உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். தொழில் ஸ்தானாதிபதியானவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போது தொழில் வளம் என்பது சிறப்பாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குங்க. இதன் காரணமாக லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க. நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடித்து வெற்றியும் காண இருக்கீங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்கால தேவைகள் அனைத்து பூர்த்தியாகுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. அதே போல் அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியத்தை முடித்து வைக்க இருக்கீங்க. முக்கிய பிரமுகர் உங்களுடைய இல்லம் தேடி வந்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் என்பது அமையிருக்கு. பொது நலனில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேருங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் என்பது அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசினா 3ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே நேரம் குருவினுடைய பரிபூரண பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. எனவே மனக்கசப்புகள் மாறுங்க. பணப்புழக்கம் அதிகரிக்க இருக்கு. தொல்லை தந்தவர்கள் விலக இருக்காங்க. துணிந்து எடுத்த முடிவு வெற்றி தரும் விதத்தில் அமைய இருக்குதுங்க. கல்யாண முயற்சிகள் கைகூடும். தொழில் போட்டிகள் அதிகரித்தாலும் அதற்கு மத்தியிலும் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் என்பது அமையிருக்கு. உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ரம் பெறுவதால் ஆரோக்கிய அக்கறை தேவைங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. சனிக்குரிய வழிபாட்டை முறையாக செய்தால் தடைகள் அனைத்தும் விலகி முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டங்கள்ல சிம்ம ராசியில் புதன் சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசி 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க. விபரீத ராஜயோக அடிப்படையில் திட்டமிடாமல் செய்த காரியங்களில் கூட நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு. திறமை மிக்கவர்கள் மற்றும் பிரபலமானவர்களின் பழக்கத்தால் தடைபட்ட காரியங்கள் துரிதமாக நடைபெற இருக்குதுங்க. துணிந்து எடுத்த முடிவுகளால் மற்றவர்களை ஆச்சரியப்பட செய்வீங்க. கலை சம்பந்தமாக ஏதேனும் முயற்சிகள் செய்திருந்தால் அதில் நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. அதற்கான முயற்சிகளை இப்போ தாராளமாக முயற்சிக்கலாங்க. தக்க சமயத்தில் நண்பர்களின் ஒத்துழைப்பும் தாராள மனம் படைத்த உறவினர்களால் பொருளாதார உதவியும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பெயர் நிகழக்கூடிய தருணங்கள்ல புதன் உச்சம் பெற்றும் குருவும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது சிம்ம ராசியில் சஞ்சரித்த புதன் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டங்கள்ல கன்னி ராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பாக்கியஸ்தானாதிபதி. அவர் பாக்கியஸ்தானத்திலேயே உச்சம் பெறுவது யோகமான நேரம் தாங்க. பெற்றோருடைய ஆதரவு திருப்தி தரும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்குங்க. வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள் வந்து நெய்வாங்க. உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாக மாறுவீங்க. கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய வழிபிறக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டம் முழுவதும் குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுகிறார். அவரது பார்வை முழுமையாக உங்களுடைய ராசியில் பதிகிறதுங்க. எனவே மிச்சம் வைக்கும் அளவிற்கு பொருளாதார
நிறைவேற இருக்கு. கல்யாண முயற்சிகள் கைகூடுங்க. ஆன்மீகம் பயணம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த சந்தர்ப்பங்கள் கைகூடி வருங்க. உயரதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. நட்பு விரிவடையுங்க. ஆதாயம் தரும் தகவல்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. வீடு வாங்குவது அல்லது வீடு கட்டுவது பற்றி சிந்திப்பீங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பயிற்சி என்பது இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாக்கி வசூலாகுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்க இருக்கு. கலைஞர்களுக்கு தள்ளி போன ஒப்பந்தங்கள் தானாக வந்து சேருங்க. மாணவ மாணவியருக்கு படிப்பில் கவனம் கொடும். பெண்களுக்கு வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் உண்டுங்க. அதே போல் உங்களுக்கு மதிப்பும் மரியாதை உயரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் என்பது இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. மகர நேயர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே சனி, செவ்வாய் மற்றும் குரு ஆகியோரினால் நன்மைகள் உண்டாகும். மற்ற இதர கிரகங்களினால் ஏதும் இருக்காதுங்க. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். செலவுகள் கட்டுப்பட்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபத்திரங்கள் கவலை அளிக்குங்க. குறிப்பாக சரும சம்பந்தமான நோய்கள் கவலை அளிக்கும். புதன் அனுகூலமாக குரு பகவானுடன் சேர்ந்திருப்பதால் எளிய சிகிச்சை மூலம் குணம் உண்டாகும். கூடுமான வரையில் வெயிலில் அலைவதை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். அதே போல் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பதும் நலம் பெற இருக்கீங்க. அதே போல் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்துறை தனது கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டுள்ள ஜீவனக்காரகர் சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதால் அலுவலக பணிகள்ல கவனம் செலுத்த இலங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல்கள் பணிகள்ல உற்சாகம் அளிக்கும். அதே போல ஓய்வில்லாது உழைக்க வேண்டி இருக்குங்க. அடிக்கடி வெளியூர் பயணங்கள்ல அலுவலகம் சம்பந்தமாக செல்ல வேண்டி இருக்கும். எவ்வளவுதான் பாடுபட்டாலும் மேலதிகாரிகள் திருப்திப்படுத்த இயலாதுங்க. ஆனால் உத்தியோகத்தில் எந்தவித ஆபத்தும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் ஆகியவற்றில் சந்தையில் நியாயமில்லாத போட்டிகள் நிலவும். மிகவும் பாடுபட்டு உங்களுடைய லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். பணியாளர்கள் அடிக்கடி பிரச்சனைகள் உண்டாகுங்க. வெளியூர் பயணங்களின் போது பணத்தையும் விலையுயர்ந்த பொருட்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். களவு போகக்கூடும் என்பதற்காக இவ்வெச்சரிக்கைய கிரக நிலைகள் உங்களுக்கு தருது. புதிய முதலீடுகளையும் புதிய கிளைகளையும் திறக்கும் யோசனையை தற்போதைக்கு ஊத்தி போடுங்க. காலம் கனியட்டும் என்று காத்திருங்கள். அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்தை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகம் வித்யாகாரகரான புதன் ஆவார். அந்த புதன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் பாடங்கள மனம் உற்சாகத்தோடு ஈடுபடுங்க. ஆசிரியை மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவு பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்க இருக்கு. நினைவாற்றல் அதிகரிக்கும். வெளிநாடு சென்று மேல் படிப்பு படிக்க விருப்பம் உள்ள மாணவ மாணவிகள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இத்தருணங்கள்ல மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.